அரசியல்ல வெற்றி யாருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் ரொம்ப பலமாக இருக்கணும், அல்லது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்ட நிலைமையில் இருக்கும். ஏற்கனவே இருந்த சிஎமோட அமைச்சரோட ஜாதகங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இருக்கும், இல்லை குரு சூரியன் கன்ஜெக்ஷன் இருக்கும். அதைத்தான் நம்ம சிவராஜ யோகம் இல்லை மற்ற கால்குலேஷனில் நிறைய விஷயங்களை சொல்கிறோம். அந்த வகையில் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய 5, 10 ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வது அரசியலில் வெற்றியை கொடுக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் மட்டுமே இருக்கா, அரசியலில் வெற்றியை கொடுக்கும். 1, 5, 9 தசா அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கா, கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது, குரு பார்வையில் ஏதேனும் ஒரு இடத்துல ராசிநாதன் அல்லது தசாநாதன் இருக்கிறது அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைம்ல அவங்களுக்கு பிரசன்ன அமைப்புகள் எப்படி இருக்கு, கோச்சார ரீதியான அமைப்புகள் எப்படி இருக்கு, தசாநாதன் மேல சுப கிரகங்கள் போய்கிட்டு இருக்கா இல்ல அசுப கிரகங்கள் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க கன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அரசியல் நிச்சயமாக வெற்றியா தோல்வியா என்பதை நிர்ணயிக்க முடியும். வெற்றி பெறுவதற்கு என்ன அப்படின்னா லக்னாதிபதி வலுத்து, சூரியன் வலுத்து நல்ல திசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு உறுதியா அந்த டைம்ல வெற்றி அப்படிங்கறத சொல்லலாம்.